அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குரிய தனுசு ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க தனுசு ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் பங்குனி மாதமானது தனுசு ராசியினருக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறதா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு தனுசு ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் மாதங்கள் 12ல் கடைசி மாதங்க. பங்குனி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் 2ஆம் தேதி கும்ப ராசிக்கு செல்கிறாரு. புதன் 12ஆம் தேதி மீன ராசியில இருந்து மேஷ ராசிக்கு இடம் மாறுகிறாரு. 27ஆம் தேதி வக்ரகதி அடைந்து புதன் மீன ராசிக்கு வருகிறாரு. குரு மேஷ ராசியில இருக்காரு. கும்ப ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரன் 17ஆம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறாரு. சனி கும்ப ராசியில அமர்ந்திருக்காரு. ராகு மீன ராசியில பயணம் செய்கிறாரு. கேது கன்னி ராசியிலையும் அமர்ந்திருக்கிறாரு. இதன் காரணமாக இந்த பங்குனி மாதமானது தனுசு ராசியினரை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் அமைய போகிறார். தனுசு ராசிக்கு பங்குனி மாதம் அப்படின்னு வரும்போது பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான நிலையில் சஞ்சரிக்குது. குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது அதிர்ஷ்டமான நிலை அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் தொழில் மற்றும் வேலையில் வளர்ச்சி ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டுகள் கிடைக்கப்பெறுவீங்க. எதிரிகளும் விலக ஆரம்பிப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரகங்களின் நிலையை வைத்து கணிக்கும் போது 3 கிரகங்கள் ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்குது. அதே போல 3 கிரகங்கள் முயற்சி, தகவல் தொடர்பு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய 3வது வீட்டில் சஞ்சரிக்குது. ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்காரு. தனுசு ராசிக்கு பங்குனி மாதம் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான நிலையில சஞ்சரிக்கிறாங்க. குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது அதிர்ஷ்டமான நிலை அப்படின்னு நான் சொல்லணும். தொழில் மற்றும் வேலையில வளர்ச்சி ஏற்படுங்க. அலுவலகத்துல உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்க பெறுவீங்க. எதிரிகள் விலகவும் ஆரம்பிப்பாங்க. தனுசு ராசிக்கு 2வது வீடான மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்ப ராசியில செல்லவிருக்கிறாரு. கும்ப ராசியில பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சனி பகவான் இருக்காருங்க. சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறாரு. ஜோதிட சாஸ்திரங்களின் படி பார்க்கும் பொழுது சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள். எனவே இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையையும் கொண்டிருக்கு. தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் பெரிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அதிபதி சனியுடன் இணையும் போது எதிர்பாராத செலவுகள் ஏற்படுங்க. இடமாற்றம் உங்களுக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். சகோதரர்கள் வழியில் ஏதேனும் வாக்குவாதங்கள் மற்றும் பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. யாரையும் நம்பி எந்த வேலையையுமே செய்யக்கூடாது. அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். அதே போல சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் பங்குனி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் சின்ன சின்ன தடுமாற்றங்களால் பாதிக்கப்படலாம். அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாக பெறும். அதே போல ஏற்கனவே புத பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறாரு. நீச்சம் அப்படிங்கிறது வலிமை இழந்த நிலையை குறிக்குதுங்க. மார்ச் மாத கடைசியில், அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில் வலிமை இழந்த புத பகவான் வக்ரமாகி பின்னோக்கி செல்ல இருக்கிறாரு. தனுசு ராசிக்கு திருமணம், தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய புதன் நீச்சம் அடைந்தால் கூட நன்மைகளை செய்வார். பயணங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழிலில் தொடர்ந்த முன்னேற்றங்களை காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. வீட்டில்
வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். நண்பர்கள் பெரிய அளவுக்கு உதவியாகவே இருப்பாங்க. பொருளாதார நிலையும் ஏற்படுங்க. அதே போல தனுசு ராசிக்கு குடும்பம், திருமணம், பார்ட்னர் மற்றும் விரயஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் மார்ச் 31 மீன ராசியில் பெயர்ச்சியாகி உச்சமடைகிறார். இதனால் மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகிறது. ஏற்கனவே வலிமையிழந்த புதன் உச்சமடையும் சுக்கிரனுடன் இணையும் பொழுது நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால பொற்காலமும் சுக்கிரனால மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாக பெறும். அதே போல தனுசு ராசிக்கு சுக்கிரன் உச்சம் அடைவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை விட புதன் தரக்கூடிய ராஜயோகம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள், லாபகரமான ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க. அதே போல எல்லா காரியமும் பார்த்தீங்கன்னா வெற்றியாகவே முடிய வாய்ப்பிருக்கு. செல்வாக்கு மிக்கவங்க மற்றும் பிரபலங்கள் உங்களுக்கு வாடிக்கையாளராக மாறுவாங்க. கடல்ல பெரும் பகுதியை அரைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. சூரிய பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகும் போது பங்குனி மாதம் தோன்றுகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே மீன ராசியில தான் ராகு சஞ்சரித்து வருகிறார். அதனால 2024 பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீன ராசியில இருக்கு. எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை அப்படின்னு தான் சொல்லணும். தனுசு ராசிக்கு தந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சூரியன் ராகுவுடன் இணைவது அவ்வளவு நல்ல பலன்களை ஏற்படுத்தாது. பெற்றோர்களால் பங்குனி மாதத்தில் ஒரு சில அசௌகரியங்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பிருக்கு. நீங்க அலுவலகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்தாலும் கூட நீங்க விரும்பக்கூடிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உழைப்பிற்கு ஏற்ற பலன் உடனடியாக கிடைக்காது. அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறறதுனால அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த பங்குனி மாதமானது தனுசு ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் சில அதிரடி மாற்றங்களையும் கொண்டு வரப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால பல விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நிலையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரலாம். அதே போல் சில கிரகங்களினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில அசௌகரியமான இடங்களில் இருக்கிறதுனால சில நேரங்கள் உங்களுக்கு பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் எதிர்மறையாக நடக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு அனைத்தும் சாதகமாக அமைஞ்சிருக்கிறதுனால புத்திர பாக்கியம், திருமண பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வருதல் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி கிட்டக்கூடிய மாதமாகத்தான் அமைய போகிறது என்றாலும் சில விஷயங்கள் சவால் நிறைந்ததாகவும் இருக்கலாம். இருப்பினும் எதற்குமே கவலை இல்லாமல் துணிந்து செல்லுங்க. அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வீடு, வாகனம் போன்றவற்றின் மூலமாக சில சங்கடங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. இதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ளவும் வேண்டாங்க. அதே போல் பங்குனி மாதம் 15 பிறகு பார்த்தீங்கன்னா அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக வாய்ப்பு இருக்கு. மாதத்தினுடைய கடைசி பகுதி, கடைசி வாரம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் நிதானத்துடன் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அடுத்தவர் இடத்துல பேசும்போது சற்று நிதானத்துடன் நடந்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே போல யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வருகின்ற காலம் நல்ல காலமாக அமையணும் அப்படின்னா நீங்க ரொம்ப எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அனைத்தும் நமக்கு சாதகமாக நடக்குது, இனி வரக்கூடிய காலங்களும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு சாதகமாக தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சு அலட்சியமாக கவன சிதறலோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயலும் சரி உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துவிட
வரக்கூடாது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கவனத்துடன் நடந்து கொள்ளுங்க. எல்லா விஷயத்தையுமே சிந்தித்து பார்த்து செயல்பட பாருங்க. அதுதான் பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மாதத்தினுடைய பகுதி அப்படின்னு வரும்பொழுது தனுசு ராசிக்கிறருக்கு பிக்கல் பிடுங்கள் நிறைந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறதுங்க. உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்ய விடாமல் தடுப்பதற்கு சில பேர் பிளான் பண்ணுவாங்க. அந்த சிக்கலில் இருந்து தப்பித்து சாதுரியமாக உங்களுடைய வேலையை நீங்கள் முடிச்சிடுவீங்க. திறமை வெளிப்படக்கூடிய காலம் எது. எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் பாராட்டுகளும் கிடைக்கும், மனது மகிழ்ச்சி அடையக்கூடிய சம்பவங்களும் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மனக்குழப்பம் நிறைந்து காணப்படுறதுனால புது முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். புது முயற்சிகளையும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். உங்களுடைய அன்றாட வேலைகளை மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தினா போதுங்க. சகோதர சகோதரிகள் ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். வீடு, வாகனம், சொத்து, சுகம் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் எல்லா விஷயத்தையுமே சுலபமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. விளையாட்டாக யாராவது பேசினா அதை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளுங்க. முன்கோபப்பட வேண்டாம். அடுத்தவர்களை எடுத்தறிந்து பேசுவதன் மூலமா நல்ல உறவுகள், நல்ல நண்பர்களை இழப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் செய்யக்கூடாது. வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடன் பணிவோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. அதே சமயம் ஓரளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய திறமையும் அதிக அளவில் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு சில சாதுரியமான வேலைகளை செய்து முடிக்க போகிறீங்க. முதலீடு செய்வது நன்மையை தரும் அப்படின்னாலும் கொஞ்சம் யோசித்து முதலீடு செய்வது நல்லது. அதே போல எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை ஈட்டி தரக்கூடிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். இருப்பினும் சிந்தித்து படித்து பார்த்து கையெழுத்திடுவது சிறப்புக்குரியது. அதே மாதிரி நிதி நிலைமை அப்படின்னு வரும்பொழுது ஓரளவிற்கு உங்களுக்கு கணிசமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை வணங்கினா தடைகள் விலகி வெற்றிகள் உண்டாக பெறும். குரு பகவானுக்கு முல்லைப்பூ சார்த்தி வழிபட முன்னேற்றம் உண்டாக பெறும். அதே போல தினமும் சூரிய பகவானை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே தீரப்பெறுங்க. இந்த மாதத்தில் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வராகி அம்மன் வழிபாடு. உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம்.